VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தவிக தலைவர் விஜயை சென்னையில் உள்ள வீட்டில் அகில இந்திய காங்கிரஸ் தரப்பு பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்து பேசினார். ராகுல் தூதராக சென்று இந்த சந்திப்பை அவர் மேற்கொண்டார். பிரவீன் சக்கரவர்த்தியிடம் பேசிய விஜய், எல்லா வகையிலும் எங்கள் கொள்கையுடன் ஒத்துப்போகும் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடன் கூட்டணி அமைத்தால் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என்று கூறியுள்ளார். மீட்டிங்கில் விஜய் சொன்னதை ராகுலிடம் கொண்டு சேர்த்தார் பிரவீன் சக்கரவர்த்தி. ஆனால் கட்சியில் உள்ள திமுக ஆதரவு கோஷ்டியினர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மேலிடத்தில் கோரிக்கை வைத்தனர். பிரவீன் சக்கரவர்த்தியை அனுப்பியதே ராகுல்தான் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. திமுக ஆதரவு கோஷ்டி கோரிக்கையை கட்சி மேலிடம் கண்டுகொள்ளவில்லை. இருப்பினும் தமிழக காங்கிரஸில் உச்சகட்ட குளறுபடி நிலவுவதால் முடிவெடுக்க முடியாமல் மேலிடம் தடுமாறுகிறது. விஜயுடன் கூட்டணி சேர்வதுதான் நல்லது என்கிறது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்போ திமுகவை விட்டால் காங்கிரஸ் கதி அம்போதான் என்கிறது. தமிழகத்துக்கான மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கரிடம் ஆட்சியில் பங்கு மற்றும் அதிக தொகுதிகள் தந்தால் திமுக அணியில் நீடிக்கலாம், இல்லை என்றால் தவேக அணியில் இணையலாம். திமுகவுடன் இருந்தால் கட்சி வளர்ச்சி பெறாது என்றும் சில முக்கிய நிர்வாகிகள் கூறியுள்ளனர். இதனால்தான் யார் சொல்வதை கேட்பது என்ற குழப்பம் காங்கிரஸ் மேலிடத்திற்கு ஏற்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் வகையில் கூட்டணி விவகாரத்தில் திங்கட்கிழமை இறுதி முடிவு எடுக்கப் போவதாக கட்சியினரிடம் இப்போது மேலிடம் கூறியுள்ளது. அதாவது டில்லியில் ஞாயிற்றுக்கிழமை ஓட்டு திருட்டை கண்டித்து ராகுல் தலைமையில் பேரணி நடக்கிறது. அதில் தமிழக காங்கிரஸ் சார்பில் 1000 பேர் பங்கேற்கின்றனர். அதற்கு மறுநாளே டில்லியில் கூட்டணி குறித்த முக்கிய ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. தொகுதி பங்கீடு குறித்த பேச்சு நடத்தும் 5 குழுவினர் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள், எம்பிக்கள் மற்றும் முன்னணி தலைவர்கள் என மொத்தம் 20 பேர் அதில் பங்கேற்கின்றனர். அவர்களிடம் தனித்தனியாக கருத்து கேட்க டில்லி மேலிட தலைவர்கள் திட்டமிட்டுள்ளனர். திமுக கூட்டணியில் நீடிப்பதா அல்லது தவேகவுடன் கூட்டணி அமைப்பதா என்ற முடிவை திங்கட்கிழமை காங்கிரஸ் எடுத்துவிடும் என்கிறது கட்சி வட்டாரம்.